மாணிக்க வாசகனோ இல்லை பட்டையனத்தாரோ ஒரு பாட்டு பாடினா எதுக்கு ஒரு மரம் பிடிச்சி எரியுது, ஒரு வார்த்தை சொன்னா செய்யுதுன்னா அந்த அலைவரிசையில் பிரபஞ்சத்துக்கு கேட்கும். அவன் பாட்டு பாடலப்பா, அவன் வாயை திறந்தானவே அது ஒரு அலைவரிசை, அது ஒரு ஓசை. புரியுதா? அப்ப கழுகு மரத்தை கட்டிட்டான், தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்னோன்னா என்ன ஆச்சு? அவர் ஒன்று பாடினாரு, எரிஞ்சு போச்சு இல்ல. அதே மரத்துலேருந்து போய் இப்போ வாழை மட்டையை தூக்கி கொண்டு போய் வச்சாரு, எரியுது இல்ல. அதெல்லாம் என்னன்னா அது ஒரு ஒரு ஓசை. அது இப்போ வைகை ஆத்துல தண்ணி நீர் பெருக்கெடுத்து ஓடுனுச்சுல்ல, அதெல்லாம் மேஜிக் எல்லாம் கிடையாது. இறைவனை தொடர்பு கொள்ளணும்னா நீ என்ன பண்ணணும்னா அலைவரிசையில் இருக்கணும். தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே ப்ராப்ளம் என்னன்னா, ஒரே நேரத்தில் ஒரு மனிதன் 10 அலைவரிசையை கையில் வச்சிருக்கான். அப்போ இறைவனை யாரை தொடர்பு கொள்ளணுமோ தொடர்பு கொள்ள முடியல. நான் இருக்கிறேன் களத்தில், என்னால் வேலை செய்ய முடியாததுக்கு காரணம் நீ அந்த அலைவரிசையை, என்னுடைய அலைவரிசையை தொடர்பு கொள்றதுக்கான அந்த செயலை நீ வச்சிருக்கல. நீ நிறைய கருவிகளை வச்சுக்கிட்டு நிறைய விதமாக செயல்படுத்துகிற. எங்கேயாவது ஒரு இடத்துல 1 நாள் 2 நாள் என்னை நீ பயன்படுத்துற. இப்போ போதிய செயல் வடிவத்தை பண்ண முடியும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்க, என்ன விட்டுறலாம். இந்த ஆகாயங்கிறது பொது உலகத்துக்கு. அந்த அலைவரிசையை பிடிச்சிக்கிட்டோன்னா அந்த அலைவரிசை என்ன பண்ணுன்னா நம்ம அலைவரிசை சார்ந்து பூமியில எவன் இருக்கானோ அவனை உதவ வைக்கும். ஒரு புள்ள துடிச்சுக்கிட்டே இருக்கு, அந்த அலைவரிசை நமக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்ப கீழே யார் இருக்கா, அவங்கள போய் பார்க்க வைக்கும். புரியுதுங்களா? அதுதான் சரியான செயல் வடிவம்.